கர்த்தரோடு கொஞ்ச நேரம் பேசு. கண்மலையோடு கூட கொஞ்ச நேரம் பேசு. நம்முடைய அடைக்கலம் அவர்தானே, நம்முடைய கோட்டை அவர்தானே, நம்முடைய துர்கம் அவர்தானே, நம்முடைய ஞான கண்மலை அவர்தானே. அவரே என்னுடைய இரட்சிப்பாக இருக்கிறார். அவர் மகிமைப்படுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் அவரோடு கூட பேசுங்க. மனுஷனோடு பேசி 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 துக்கத்தை சம்பாதித்தது போதும், வேதனை சம்பாதித்தது போதும், கஷ்டங்களை சம்பாதித்தது போதும், நிந்தைகளை சம்பாதித்தது போதும். கர்த்தரோடு பேசுங்க. கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தில் நிரம்பி கொஞ்ச நேரம் அவரை துதிங்க, கொஞ்ச நேரம் அவரை மகிமைப்படுத்துங்க. ஆவியில் அனலாய் மாறுங்க, ஆவியில் அனலாய் மாறுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய விடுதலையின் கரம் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. ஓ அசைவாடுகிற தெய்வம், அனலாக்குகிற தெய்வம் இதோ உன்னோடு கூட இறங்கி கொண்டே இருக்கிறா. அக்கினி போட வந்து அது இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிற வார்த்தையின்படியாக கர்த்தர் இன்றைக்கு உன்னை அக்கினி ஜுவாலையாக மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் உன்னை அக்கினி ஜுவாலையாக மாற்ற விரும்புகிறார். நீ எழும்பி பிரகாசிக்கும்படியாக, நீ எழும்பி பிரகாசிக்கும்படியாக இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் கண்ணீர் இன்றைக்கு துடைக்கப்படு. உன் கண்ணீர் இனிமேல் உன் கண்ணிலிருந்து வராதபடிக்கு நான் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வேன். ஆமென் ஆமென் ஆமென். அவரை மகிமைப்படுத்துவோமா, அவரை உயர்த்துவோமா, அவரை போற்றுவோமா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய மகிமை நம்மத்தில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர் அவர், தூயாதி தூயவர் அவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர் அவர். இதோ உன் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தரை உயர்த்து, கர்த்தரை துதி, கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருடைய கரத்தை பிடித்துக்கொள், அவர் பாதங்களை உறுதியை பற்றிக்கொள். இன்றைக்கு நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை நான் விடமாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லு. விடமாட்டேன் ஆண்டவரே. இன்றைக்கு என் நிந்த மாறணும், என் அவமானம் மாறணும். என்னை நீங்க கடாட்சித்து தான் அருளணும். எலிசபெத்தை கடாட்சித்தீரே, என்னையும் கடாட்சிங்க அப்பா, என்னை கடாட்சிங்க. சாராளை கடாட்சித்தது போல, அன்னாளை நினைவு கூர்ந்தது போல இன்னைக்கு என்னையும் நினைவு கூறுங்க. என் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர், என் போராட்டங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர், என் துக்கங்களை அறிந்திருக்கிறீர், என் துயரங்களை அறிந்திருக்கிறீர். இதோ நானும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அந்த அபிஷேகம் இப்பொழுது நிரப்பட்டு, அந்த அபிஷேகம் இப்பொழுது நிரப்பட்டு, அந்த அக்கினி அபிஷேகம் இப்பொழுது விடுதலை கொடுக்கட்டும். ஆமென். நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகள், ஆவி அவித்து போடாதீங்க. அந்நிய பாஷையில கர்த்தரோடு பேசுங்க, அந்நிய பாஷையில கர்த்தரோடு பேசுங்க. கர்த்தரோடு பேசுகிற பாஷை அது, கர்த்தரோடு சஞ்சரிக்கிற பாஷை அது, கர்த்தரோடு ரகசியம் பேசுகிற பாஷை அது, உனக்கு பக்தியை புத்தி உண்டாக்குகிற பாஷை அது, உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற பாஷை அது, உன் வல்லமையை வர்த்திக்க பண்ணுகிற பாஷை அது, உனக்கு வாசல்களை திறந்து கொடுக்கிற பாஷை அது, உனக்கு விடுதலை கொடுக்கிற அபிஷேகம் அது. அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பு, அனல் மூட்டி எழுப்பு, அனல் மூட்டி எழுப்பு. ஆமென். அது குளிர விடாத, அதை குளிர விடாத. கர்த்தருடைய அபிஷேகம் இதை உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. சீயோன் குமாரத்தியே, கர்த்தருடைய கரம் உன்மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமையின் கரம் உன்மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. நீ அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பாயா, அவரை உயர்த்தி கொண்டே இருப்பாயா? இன்றைக்கு இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறது. ஹல்லேலூயா அல்லேலூயா. துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. வாளாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே,
ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 ஹalleluya துதி உமக்கே ஆமென் ஹalleluya துதி உமக்கே ஆமென் எல்லாரும் துதியை செலுத்துவோம் ஹalleluya துதி உமக்கே கர்த்தருடைய துதியின் மகிமை கொண்டாடுவோமா கர்த்தருடைய மகிமை கொண்டாடுவோமா ஆமென் ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஒரு விசை ஹalleluya துதி உமக்கே சபை பார்த்து ஹalleluya துதி உமக்கே வாளாக்காமல் என்னை தலையாக்குவே சொல்லுவோம் கீழாக்காமல் என்னை மேலாக்குவே ஓஹோ வாளாக்காமல் என்னை தலையாக்குவே கீழாக்காமல் என்னை மேலாக்குவே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஆமென் ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே கை நீட்டி தூக்கி விட்டேன் உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டேன் நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய் கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய் ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே எல்லாரும் ஹalleluya துதி உமக்கே கர்த்தருடைய மகிமை ஆமென் துதி ஆமென் ஆமென் வாளாக்காமல் ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே இன்னொரு விசை ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஆளாக்காமல் என்னை தலையாக்குவே எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுவோமா என்னை தலையாக்குவா என்னை மேலாக்குவா நான் உயர்த்தப்படுவேன் என் கண்ணீர் இன்னைக்கு துடைக்கப்படும் என்னை பலனால் இடை கட்டுவா சோர்ந்து போக மாட்டேன் நான் கண்ணீர் வடிப்பது இல்லை என் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுகிறவன் இதோ என்னோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார் அக்கினிமயமான நாவுகள் இதோ என் மேல அமர்ந்து கொண்டு இருக்கிறது கர்த்தருடைய அபிஷேகமே கர்த்தருடைய அபிஷேகமே ஏதோ நுகத்தை முறித்துக் கொண்டு இருக்கிறது என் கையிலே கர்த்தருடைய அபிஷேக கரம் இருக்கிறது கர்த்தருடைய அக்கினிமயமான நாவு என் மேல இருக்கிறது இதோ கர்த்தருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது எனக்கு விடுதலை கொடுக்கிற என் தேவன் என்னை பலப்படுத்துகிற என் தேவன் என் கண்ணீரை துடைக்கிற தேவன் என் வழிகளை திறக்கிற தேவன் எனக்கு வாசலை திறக்கிற தேவன் இதோ எனக்கு முன்பதாக செல்லுகிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் இதோ எல்லா தடைகளை நீக்கி போடுகிறார் என் மகளே கர்த்தருனை நிரப்புகிறார் என் மகளே கர்த்தருனை நிரப்புகிறார் நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் நியந்தரமா ஷபாக்கர தரிமி அந்தரமா நிபிஹோதர மாக்கர தரிமி அந்தர பலதியா தூர மனதா ஷராதி அந்தரமா ஆமென் கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது ஆமென் ஓ வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற காலம் இது மகனே வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிற காலம் இது பெற்றுக்கொள்ளும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் வல்லமையை விடுதலை பெற்றுக்கொள் கர்த்தருடைய மகிமை உன் மேல் அசைவாடி கொண்டு இருக்கிறது ஆமென் 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 துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே வாளாக்காமல் என்னை தலையாக்குவே கீழாக்காமல் என்னை மேலாக்குவே ஓஹோ வாளாக்காமல் என்னை தலையாக்குவே கீழாக்காமல் என்னை மேலாக்குவே ஹalleluya துதி உமக்கே 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 ஹalleluya துதி உமக்கே
அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும்போது எப்படிப்பட்ட அரக்கன் உனக்கு விரோதமாய் வந்தான், எப்படிப்பட்ட விரோதிகள் உனக்கு விரோதமாய் வந்தான், எல்லாவற்றையும் மேற்கொண்டு நீ முன்னேறி சென்று கொண்டே இருப்பா. கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை நிரப்பி இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை உன்னை நிரப்பி இருக்கிறது. கர்த்தர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனால உன்னை இடைக்கட்டி இருக்கிறான். இந்த அபிஷேகத்தை உனக்குள்ள நீ பெருக பண்ணி கொண்டே இருப்பாயானா நீ மேலே 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 தாவீதை போல உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு விஷயம், இந்த வரியை பாடுவோமா? அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே. எல்லாரும் அல்லேலூயா, ஆமென். உமக்கே. தேவனை நோக்கி பார்த்து உமக்கே துதி ஆண்டவரே, உமக்கே வல்லமை ஆண்டவரே, உமக்கே கனம் ஆண்டவரே. எல்லாரும் ஆமென். அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய். அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே. எல்லாரும் அல்லேலூயா, துதி உமக்கே. அபிஷேகத்தோடு ஆமென். ஓ கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே. ஆமென். ஓ நன்றி ராஜா, ஆமென். அல்லேலூயா, துதி உமக்கே. தேவப்பிள்ளை அல்லேலூயா, துதி உமக்கே. வாழாக்காம அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தலையாக்குவே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆமென், ஆமென். என்னை தலையாக்க போகிறா. ஆமென், ஆமென். இன்னொரு விஷயம் வாழாக்காம ஆமென். விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. நீ விசுவாசித்தா, என் மகனே நீ விசுவாசித்தா, என் மகளே நீ விசுவாசித்தா, இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேற போகிறது. இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேற போகுது. இன்றைக்கு கர்த்தர் உன்னை முடிசூட்ட போகிறா. கர்த்தர் இன்னைக்கு உயர்த்த போகிறா. இதோ எளியவனை கொப்பையிலிருந்து தூக்கி எழுக்கிற தேவன் இதோ உன்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். ஆமென். ஓ உன்னை உயரத்துல வைக்க போகிறா, உன்னை மேன்மையாக வைக்க போகிறா. ஓ உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகிறது. இதோ கர்த்தர் உன் பட்சத்துல இருக்கிறான். அல்லேலூயா, ஆமென். நன்றி ராஜா. ஆமென். அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆராதனை வேளை நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்தபடினாலே நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய மகிமை நம்மத்தில் தங்கி தாபரித்து நம்ம வழி நடத்தும்படியா ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 111. அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவர்களுமாய் இருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது.
அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரியையை சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகளையெல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். ஆமென். நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 16 முடிய. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 - 16 முடிய. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறது நிமித்தமும் உங்களை புகழுகிறேன். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரை கத்திரி போட கடவள். தலைமயிர் கத்திரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவள். புருஷனானவள் தேவனுடைய சாயலும் மகிமையுமா இருக்கிறபடியால் தன் தலையை மூடி கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாக இருக்கிறாள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான். சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாய் இருக்குமோ என்று உங்களுக்கு நிதானித்து கொள்ளுங்கள். புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறதென்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாக இருக்கிறதென்றும் சுபாவமே. உங்களுக்கு போதிக்கிறதில்லையா? தலைமயிர் உங்களுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே. ஆகிலும் ஒருவர் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். ஆமீன். உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்த நாத்துமனே சரையே என்றும் வாழ்த்தியை பாடிடுவேன். உள்ளமானந்த கீதத்திலே மலை போன்றொரு சோதனையில் மகிழ்வண்ணவர் கைவிடாரே. கல்வாரியின் அன்பினிலே கனிவோடென்னை அணைத்திடுவார். மலை போன்றொரு சோதனையில் மகிழ்வண்ணவர் கைவிடாரே. கல்வாரியின் அன்பினிலே
வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்த நாத்துமனே சரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன் உள்ளமானந்த கீதத்திலே உலகம் முடியும் வரைக்கும் உன்னோடிருப்பேன் என்றவர் வாக்கு மாறிடானே சரையே நம்பிடுவாய் துணை அவரே உலகம் முடியும் வரைக்கும் உன்னோடிருப்பேன் என்றவர் வாக்கு மாறிடானே சரையே நம்பிடுவாய் துணை அவரே உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்த நாத்துமனே சரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்த நாத்துமனே சரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே உள்ளமானந்த கீதத்திலே. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட பேச சித்தம் கொண்ட அவருடைய வார்த்தை சங்கீதம் 27ஆம் அதிகாரம், சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திரு, ஆமே, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமே, திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமே, கர்த்தருக்கு காத்திரு. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களையும் போதிக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிற ஒரு தெய்வமாக, ஒரு தகப்பனாக அவர் இருக்கிறார். அநேக காரியங்களை இந்த இடத்துலேருந்து நம்ம கற்றுக்கொண்டே வருகிறோம். ஆவிக்குரிய அநேக விஷயங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குரிய அநேக வழிகளை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்தால் எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த தெய்வமாக இருக்கிறார். இன்றைக்கும் கூட என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு புதிய ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த ஒரு காரியம் என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விருப்பம் கொண்டு சித்தம் கொண்டு இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். அநேக நேரங்களிலே என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறது என்பது குறைந்து போய்விட்டது. காரணம், அவங்க வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. கடுமையான வேலை செய்யும்போது அவங்களுக்கு ஜெபிக்க உட்கார்ந்தாலே அவங்களுக்கு தூக்கம் வந்துடுது. ஜெபிக்க உட்காரும் போதே சோர்வு வந்துடுது. ஜெபிக்க உட்கார்னால அவங்களால முடியல, அந்த களைப்பில் தூங்கி விடுறாங்க. இதெல்லாம் சத்துரு கொண்டு வரக்கூடிய அதனுடைய கலைகளாக அது இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் என்ன விரும்புகிறார்? இதன் மத்தியிலே என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாமல், களைப்படையாமல், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உறுதியாய் காத்திருக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கும் எனக்கும் வேதம் தெரிந்ததை காட்டிலும் நமக்கு எதிராளியாக இருக்கிறவனுக்கு வேதம் நல்லா தெரியும். அவன் எல்லாவற்றையும் எப்படிலாம் நம்ம செய்யக்கூடாதோ அதை தான் நமக்கு முன்னாடி வைக்கிறான், அதை தான் நமக்கு தடுக்கலாக கொண்டு வரான். நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்து விட்டா, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நபர்களாக நீங்களும் நானும் மாறிவிட்டா, நம்மளோட வாழ்க்கை மாறிடுன்றது நமக்கு தெரியுமோ இல்லையோ அவனுக்கு நல்லா தெரியும். துதிக்க ஆரம்பிச்சான், இவன் என்னை மேற்கொள்ளுவான். இவன் ஜெபிக்க ஆரம்பிச்சான், அவன் என்னை மேற்கொள்வான். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கா, இவ்விதமான ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எதிலும் அது புறப்பட்டு போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு சத்துருவுக்கு நல்லா தெரியும், இவன் முழங்கால் படியிட்டு இவன் ஜெபிக்க ஆரம்பித்ததான், இவன் நல்ல நேரத்தை செலவழிச்சான ஜெபத்துல, இவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பது அவனுக்கு தெரிந்ததுனால தான் இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில ஜெபம் என்பது இல்லாமல் போய்கொண்டு இருக்கிறது. ஜெபம் என்பது குறைந்து கொண்டே போகிறது. இன்னும் சொல்ல போனா ஜெபம் மறைக்கப்படுகிறது. குடும்பங்களில் ஜெபன்ற ஒரு வார்த்தை இப்போ சில நேரங்களில் புதுசாக இருக்கிறது போல இருக்கு. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபிக்கும் போது பிரச்சனை வருதுன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, சத்துரு ஜெபத்துக்கு தடவை கொண்டு வரான். ஜெபிக்கும் போது சில சூழ்நிலைகள் வீட்டில் மாற இருக்குன்னா அப்போ நம்ம புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். ஆவிக்குரியவன் என்ன பண்ணணும்னா, இது ஜெபத்துக்கு வந்த தடை, சத்துரு இந்த மாதிரி ஒரு வலையை வீசுறான், அப்போ நாம் அதற்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அதை மேற்கொள்ளி நாம் என்ன பண்ணோம், ஜெபத்தில் தரித்து இருக்கணும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி பார்த்த நாளிலே என் சத்துரு பின்னிட்டு திரும்பினான் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் அவரை தேடும்படியாக உட்கார்ந்தாலே அவனுக்கு தெரிஞ்சிடும், இவன் என்னை மேற்கொள்றவனா மாறிடுவான், என்னை ஜெயிக்கிறவனா மாறிடுவான். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறதுல நமக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மகிமையான காரியங்கள் உண்டு. நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஏன் கர்த்தர் காத்திருக்க சொல்றார், எதற்காக காத்திருக்க சொல்றாருன்னா, முதலாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. பக்கம் 351. நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும், நல்லா கவனி, நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். 7 நாள் காத்திரு என்றான். நல்லா கவனிச்சுக்கங்க. அப்ப ஏன் கர்த்தருக்கு காத்திரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நமக்கு சொல்லி கொடுக்கிறாருன்னா, அதுல நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. முதலாவதாக என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நான் உன்னிடத்துல வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு நான் அறிவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நாம என்ன செய்யணும், நம்முடைய சூழ்நிலையில நாம மேற்கொள்ள, நமக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்களை மேற்கொள்ள, நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்ள, துன்பங்களை மேற்கொள்ள, வியாதிகளை மேற்கொள்ள, சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள நாம என்ன செய்யணும் என்பதை யார் ஒருவர் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதை தேவன் சொல்லிக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் பாருங்க, தாவீது குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். நல்ல கவனிங்க. ராஜா ஆன கொஞ்ச நாள்லயே இந்த தாவீது ராஜா ஆயிட்டான்னு சொல்லி பெலிஸ்தர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆரம்பத்திலே இவனை அடக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த சத்ருவாகிய அந்த பெலிஸ்தியர்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இந்த தாவீதுக்கு விரோதமாக ஒரு யுத்தத்தை அவங்க அந்த இடத்துல கொண்டு வராங்க. அந்த யுத்தம் வரும்போது, யுத்தம் வாசல் வரைக்கும் வரும்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்துல காத்து இருக்கிறான். என் ஆண்டவரே, பெலிஸ்தர்களுக்கு விரோதமாக வராங்களே, எனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட போராட்டம் வந்திருக்கு, இதை நான் எப்படி மேற்கொள்வது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது, அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியா நீ காத்திருக்கும் போது நான் முன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியது உனக்கு நான் அறிவிப்பேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை இப்போ தாவீதுக்கு வெளிப்படுத்தி, என்ன, நீ பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போ, நான் அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். அதே மாதிரி அவன் புறப்பட்டு போனான். பெலிஸ்தியர்களை கர்த்தர் அவன் கையில கொடுத்தார். எப்படி கொடுத்தார் பாருங்க. 20ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது பாகால் பாரசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல, நல்லா கவனிச்சுங்களா, தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பாரசீம் என்று பெயரிட்டான். பாகால் பாரசீம் என்று பெயரிட்டான்.
அப்ப நல்லா பாருங்க, இந்த பாகால் பிராசிம்னால என்ன அர்த்தம்? என் சத்துருக்களை என் தேவன் எனக்கு முன்பதாக தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல ஓட பண்ணினார் என்று அர்த்தம். அப்போ ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்து, கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து, அவர் கொடுக்கிற அந்த வழி நடத்துதலின்படி, அவர் சொல்லுகிற வார்த்தையின்படியாக ஒருவன் மேற்கொள்ள போகும்போது, ஒருவன் காரியங்களை நடக்கும்போது, என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட சத்துரு வந்தாலும் சரி, அந்த சத்துருக்களை உங்களுக்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் உடைந்து ஓட பண்ணுகிறார். அப்ப இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருங்க. இன்னொரு காரியத்தையும் பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். ஆமா, 22 வாசிங்க. பெலிஸ்தர் திரும்பவும் வந்து, நல்லா கவனிங்க, ஒரே வசனம் தான் நடுவுல. இந்த ஒரு வசனம் முடிஞ்சு அடுத்த வசனம் சொல்லுது, பெலிஸ்தியர் திரும்பவும் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். திரும்பவும் யுத்தம் பண்ண வராங்க. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகலாம், அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் இப்போ அவனுக்கு வார்த்தையை கொடுத்தாரு. அடுத்த வார்த்தை இப்போ வாசிங்க. கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து என்ன செஞ்சான் கவனிச்சீங்களா? கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து. நல்லா கவனிச்சிங்க, யார் ஒருவர் கர்த்தர் என்ன வார்த்தையை கொடுக்கிறாரோ, எந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறாரோ, என்ன வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறாரோ, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதை அப்படியே செய்கிறவர்கள் தான் அவங்களால மட்டும்தான் சத்துருவை மேற்கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க தாவீது கிட்ட பாருங்க, ஏற்கனவே தான் பெலிஸ்தியரை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு வாசலை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது வாட்டி ஒரு யுத்தம் வரும்போது மெத்தனமா இல்ல. எவ்ரி டைம் அவன் வாழ்க்கையில போராட்டம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அவன் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒரு தேவ மனுஷனா இருந்தான். நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து அவன் சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? எத்தனை வாட்டி போராட்டம் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், என்னதான் எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு, நான் கர்த்தருடைய இருதயத்தை கேட்ட தாசனா இருந்தாலும், என்னதான் நான் ஒரு வொர்ஷிப் லீடரா இருந்தாலும், என்னதான் நான் கர்த்தருக்கு பிரியமானவனா இருந்தாலும் கூட, என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, என் ஆவிக்குரிய சகோதரியே, உனக்கு தாவீது சொல்லுகிற ஆலோசனை என்ன? என் வாழ்க்கையில வரும்போது, புது புது பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நான் திரும்ப 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 கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்பேன். கர்த்தர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பான், எனக்கு ஒரு வழி நடத்தலை தருவான், எனக்கு அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நான் என்ன செய்யணும்னு கற்றுக் கொடுப்பார். நான் அதன்படியே செய்யும் போது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில வந்த போராட்டத்தை மாற்றி அதன் மேல ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி இன்னைக்கு தாவீது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அப்போ முதலாவதாக என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க நானும் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நாம செய்ய வேண்டியதை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ரெண்டாவது பாருங்க, இன்னும் ஒரு ஆளுடைய வாழ்க்கையில இதே சம்பவம் நடக்குது பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். ஆமா, நல்லா கவனிங்க. ஒரு தீர்க்கதரிசியோட மனைவிக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை? அவளுக்கு புருஷன் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான், ஒரு நல்ல தேவனுடைய மனுஷனா இருந்தான், உண்மையுள்ளவனா இருந்தான். அவனோட வாழ்க்கையில தேவைகள் வரும்பொழுது சிலர் நாமெல்லாம் கடன் படுவது போல அவனும் கடன் பட்டான். அந்த கடனை கொடுக்க முடியாமையே அவன் இறந்தும் போயிட்டான். இப்ப கடன் கொடுத்தவர்கள் இந்த மனைவியை, அவனுடைய பிள்ளைகளை அவங்க என்ன பண்றாங்க? நெருக்குறாங்க. என்ன சொல்றாங்க? ஒன்னு கடனை கொடு, இல்ல உன் பிள்ளை எனக்கு அடிமையா கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நல்லா பாருங்க, இந்த சூழ்நிலையில அந்த போராட்டம் வந்தபோது, அந்த நெருக்கம் வந்தபோது, இப்படிப்பட்ட காரியங்கள் மாறுதலா இருக்கிற அந்த சூழ்நிலைகள் வந்தபோது, என் அன்பு தேவ பிள்ளைகளை, அவள் என்ன செய்தா? அவள் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போறா. அப்ப கர்த்தருடைய
பாதத்துல காத்திருந்த போது அவளுக்கு என்ன பதில் கொடுத்தது? 2வது வசனம் வாசிங்க. எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். ஆமென். நல்லா கவனிங்க. உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அவ இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி முடிச்சா. அப்போ உன் வீட்டுல என்ன இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவ சொல்றா, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெயை தவிர, ஆயிலை தவிர வேற எதுவும் இல்லைன்னும் போது, அப்போ அங்க தேவன் அவருடைய பாதத்துல காத்திருந்த அந்த மகளுக்கு தம்முடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கிற வார்த்தையை பாருங்க. 3வது வசனம். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். ஆமென். அவளிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. நல்லா கவனிங்க. தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் தன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுத்த போது அதே வார்த்தையை அவ அப்படியே போய் கீழ்ப்படிந்து செய்த போது வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஒரு குடம் எண்ணெய் இப்போ எல்லா பாத்திரத்திலும், வெறும் பாத்திரத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தும் போது அந்த வெறும் பாத்திரங்கள்லாம் நிறைந்து வடிகிறதை வேதம் காட்டி கொடுக்கிறது. இப்போ எல்லா பாத்திரம் நிறைஞ்சு போச்சு, வெறும் பாத்திரம்லாம் நிறைஞ்சு போச்சு. எல்லாம் நிறைந்து எண்ணெய், ஒரு குடம் எண்ணெய் இப்போ எத்தனையோ குடம் எண்ணெயா மாறி போச்சு. நல்லா பாருங்க. இப்போ அந்த சகோதரி என்ன பண்றாங்க? 7ஆம் வசனம் வாசிங்க. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஆமா, நல்லா கவனிங்க. நீங்க சொன்னபடியே செஞ்சாயா, நீங்க சொன்னபடியே அதேவிட ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்த, நீங்க சொன்ன அந்த வழி நடத்தினபடியே நான் போனேன், இப்படி நடந்தது, இப்ப நான் என்ன செய்யட்டும் ஐயா அப்படின்னு கேட்கும்போது திரும்பவும் தேவனோட வார்த்தை வருது. என்ன? நீ அதை விற்று உன் கடனை அடைச்சு அதை கொண்டு ஜீவனம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இப்போ அருமையான மகளுடைய கடன் பிரச்சனை தீர்ந்தது. அருமையான அந்த நெருக்கம் விலகியது, அந்த போராட்டம் மாறியது. இன்னைக்கு எந்த கடனால் அடிமைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அந்த அடிமை தகத்திலிருந்து கர்த்தர் அவளை விடுதலையாக்கி அவளை பெரிய ஆசீர்வாதத்தோடு வாழும்படியாக கர்த்தர் வாசலை திறந்த நாள் தான் அந்த நாள். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு யார் ஒருவர் கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்ய வேண்டியதை அவர் அறிவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதல்ல தாவீதுக்கு அறிவித்தார், 2வது தீர்க்கதரிசியாகிய மனைவிக்கு அறிவித்தார். 3வது வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியோ என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க 3வது வசனம் பாருங்க, அதுல இருந்து வாசிங்க. பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. இப்ப தேவ தூதன் என்ன சொல்றாரு? 6ஆம் வசனம் வாசிங்க. அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருந்தான். யாரு? பேதுரு. அங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த சீமோனுடைய வீட்டில் தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். நல்லா கவனிங்க. அங்கேயும் நீ செய்ய வேண்டியதை உனக்கு சொல்லுவான், இங்கேயும் நீ செய்ய வேண்டியதை கர்த்தர் உனக்கு என்ன பண்றாரு? அறிவிக்கிறார். நல்லா கவனிங்க. யார் ஒருவர் இந்த கொர்நேலியை போல, தாவீதை போல, இன்றைக்கு தீர்க்கதரிசி மனைவியை போல கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், அவருடைய போராட்டத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காரியம், ரட்சிப்பை பெறக்கூடிய ஒரு காரியம், அற்புதங்களை பெறக்கூடிய ஒரு காரியம், குடும்பத்தில் ஒரு பெரிய மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் தம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கும் போது அவர்களுக்கு அவருடைய வழிகளை, ஆலோசனைகளை, வழி நடத்தலை அவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார்.
அப்போ அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தருக்கு காத்திரு. ஏன் காத்திருக்க வேண்டும்? முதலாவதாக அவருடைய வழி நடத்தலை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தருடைய பாதத்தில் நம்ம காத்திருக்கணும். இரண்டாவதாக அதே சங்கீதம் 27:14 வாசிங்க. சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். இரண்டாவதாக ஏன் கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கணும்னா, வேதம் சொல்லுகிறது, இரண்டாவதாக அவருடைய பாதத்துல காத்திருக்கும் போதுதான் நம்முடைய இருதயம் ஸ்திரப்படும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஏன் இருதயம் ஸ்திரப்படும்? ஏன் இருதயம் ஸ்திரப்படுத்தப்படணும் அப்படின்னா, இன்னைக்கு இருதயம் எப்படி இருக்குன்னா, மதில் மேல் பூனையை போல இருக்கு. இந்த பூனை மதில் மேலே இருக்கும்போது இந்த பக்கம் தாவறதா அந்த பக்கம் தாவறதா அப்படின்னு ஒரு ரெண்டகமான ஒரு முடிவெடுக்க தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது தான் இந்த இருதயம் ஸ்திரமில்லாத ஒரு தன்மை. எந்த ஒரு முடிவும் எடுக்க தெரியாது, எந்த பக்கம் போறதுன்னு தெரியாது. இருதயம் ஸ்திரமா இல்லாதவுடைய சூழ்நிலை இதுதான். வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள் போராட்டங்கள் வரும்போது எந்த பாதையில போகணும், எந்த வழியில போகணும், எந்த ஆலோசனை கேட்கணும், எந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு அவங்களால புரிந்து கொள்ள முடியாம தெரிந்து கொள்வதற்கு தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க தான் இந்த இருதயம் ஸ்திரமில்லாத பிள்ளைகளோட வாழ்க்கை. வேதத்துல கூட பாருங்க, லூக்கா 22:32 வாசிங்க. 31-32 ரெண்டுத்தையும் வாசிங்க. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். உங்களெல்லாம் போட்டு ஒரு வழி பண்றதுக்கு என்கிட்ட உத்தரவு கேட்டு பெற்றுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டு நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னாரு? நான் இப்போ சிலுவையில மரித்து நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரத்துக்கு ஏறி போக போறேன். அதனால என் நிமித்தமாக உங்களுக்கு சத்துரு பலவிதமான நிந்தையை கொண்டு வருவான், அடிகளை கொண்டு வருவான், அவமானங்களை கொண்டு வருவான், சிறைகளை கொண்டு வருவான். அநேகர் உங்களுக்கு விரோதமா எழும்பி உங்களை வேதனைப்படுத்துவாங்க, குற்றப்படுத்துவாங்க, உங்களை அடிப்பாங்க, உதைப்பாங்க. இப்படியெல்லாம் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் வரும். அந்த தடுமாற்றம் வரும்போது நான் ஏற்கனவே இருந்த யூத மதத்துக்கு போட்டுமா இல்ல ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்த அந்த புதிய வழியில போறதா அப்படின்னு நீங்க தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இருதயம் ஸ்திரப்படும் போதுதான் உங்களால இப்படிப்பட்ட போராட்டங்களை மேற்கொள்வதற்கு வைராக்கியமாய் நின்று ஜெயத்தை பெற முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக கர்த்தருக்கு காத்திருக்கணும். எதற்காக? வேதம் சொல்லுகிறது, நாம இருதயத்தில் ஸ்திரமா இருப்பதற்காக, ஒரு வைராக்கிய வாஞ்சையா இருப்பதற்காக. எதை கர்த்தருடைய வழியில நாம செய்து நடத்துக்கணுமோ அதெல்லாம் நடப்பிக்கப்பட, ஒரு சரியான முடிவை எடுக்க, ஒரு சரியான வழியில நடக்க, ஒரு சரியான பாதையை தெரிந்தெடுத்து நடக்க, ஒரு சரியான துணையை தெரிந்து கொள்ள, ஒரு சரியான படிப்பை தெரிந்து கொள்ள, ஒரு சரியான வேலையை தெரிந்து கொள்ள, ஒரு சரியான வியாபாரத்தை தெரிந்து கொள்ள, ஒரு சரியான போராட்டத்துக்கு உண்டான முடிவை எடுக்க இன்னைக்கு இருதயம் ஸ்திரப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு அநேக குடும்பங்களை போராட்டம் வரும்போது அந்த போராட்டத்தை சமாளிக்க தெரியாம அவங்க தடுமாறுகிறத பார்க்கிறோம். அநேக வாலிப பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையில தோல்விகள் வரும்போது, இழப்புகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது எந்த வழியில போனோம் தெரியாம தடுமாறுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு கடன் பிரச்சனை வந்தா ஒரு தடுமாற்றம் காணப்படுகிறது, வியாதி வந்தா ஒரு தடுமாற்றம் காணப்படுகிறது, ஒரு விபத்து வந்தா ஒரு தடுமாற்றம் காணப்படுகிறது. நான் என்ன செய்யறது, இந்த சூழ்நிலை எப்படி கையாள்வது, இதுல இருந்து எப்படி தப்பிப்பது என்று சொல்லி அது தடுமாறி கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது என் அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திரு. அப்பொழுது உன்னுடைய இருதயம் ஸ்திரப்படும். இருதயம் ஸ்திரப்பட்டா சரியான வழி உனக்கு தெரியும், சரியான பாதை உனக்கு தெரியும், சரியா நடக்க வேண்டிய வழி உனக்கு தெரியும், என்ன முடிவெடுக்கணும் உனக்கு தெரியும், எந்த பாதையில போகணும்னு தெரியும், எதை சூஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருதயம் ஸ்திரப்படுவதற்கு இன்றைக்கு நமக்கு தேவை கர்த்தருடைய பாதத்தில் நாம காத்திருக்கணும். அநேக சூழ்நிலையில பின்மாற்றத்தில் ஜனங்க போறதுக்கு காரணம் என்ன? தேவனை விட்டு பின்மாற்றத்தில் போறதுக்கு காரணம் என்ன? உலக மனுஷனை போல குடிக்கு பின்னாடி போக காரணம் என்ன? சிகரெட்டுக்கு பின்னாடி போக காரணம் என்ன? வேசித்தனம், விபச்சாரத்தனம், போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக காரணம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளை, இருதயத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. நான் கர்த்தருடைய பிள்ளை. புலி என்னதான் பசிச்சாலும் புல்லை தின்னுமா? சொல்லுங்க. புலி என்னதான் பசிச்சாலும் புல்லை தின்னுமா? தின்னாது. அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளை.
நீ என்னதான் சத்துரு உனக்கு முன்பாக எவ்வளவுதான் போராட்டத்தை கொண்டு வந்தாலும், எவ்வளவுதான் உலக காரியங்களை கொண்டு வந்தாலும், நீ அதற்கு மயங்குகிறவனா இருக்கக்கூடாது. வேதத்துல பாருங்க, ஏசப்பாவை அந்த உயர்ந்த மலையில கொண்டு போய் பிசாசு என்ன பண்ணானா, உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் அதனுடைய மகிமையும் காண்பித்து அவர்கிட்ட என்ன சொன்னா, நீ என்கிட்ட தாழ விழுந்து பணிந்து கொண்டா இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு தருவேன்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, சத்துரு எவ்வளவுதான் உனக்கு கண்ணிகளை கொண்டு வந்தாலும், என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்க இருதயம் ஏசப்பாவை போல ஸ்திரமா இருந்தா அதை மேற்கொண்டு நீங்க ஜெயித்துக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இரண்டாவதாக, இருதயம் ஸ்திரப்படுவதற்கு இன்றைக்கு தேவனுடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆவிக்குரிய காரியத்தில் வைராக்கியம் பாராட்டணும், ஆவிக்குரிய ஸ்டாண்டில் நிற்கணும். ஒரு ஜபத்தை நீங்கள் ஏறெடுக்கிறீங்கன்னா அந்த ஜபத்துக்கு பதில் வர வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். இதுதான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம். மூன்றாவது வாசிப்போம், சங்கீதம் 40:1. சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமா, மூணாவது பாருங்க, அழகா வந்துருச்சு பாருங்க வார்த்தை. நீங்களும் நானும் கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கணும். எதற்காக? அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டே இருக்கீங்களே, இந்த காரியத்துக்கு அந்த காரியத்துக்கு, எல்லா காரியத்துக்கும் நீங்க ஜெபித்து கொண்டு வருகிற உங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதிலை கொடுக்கணும். நம்ம என்ன செய்யணும்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதத்துல நாம காத்திருக்கணும். கர்த்தருடைய பாதத்தில் நம்ம காத்திருக்கும் போது அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூப்பிடுதலை அவர் கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் ஜபத்தை கர்த்தர் கேட்கணும், அவர் உங்களிடமா சாயணும், உங்கள் பட்சமாக அவர் வரணும், அவர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை ஜபத்தை கேட்கணும், உங்களுக்கு பதில் கொடுக்கணும்னா என் அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தருக்கு காத்திருங்க. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு சகோதரி குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவள் சோர்ந்து போகாம ஒரு அநீதியான நியாயாதிபதி இடத்துல போய் அவன் என்ன பண்ணாலாம், எனக்கு நியாயம் செய், எனக்கு நியாயம் செய், எனக்கு நியாயம் செய் சொல்லி ஓயாமல் அவளை தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்தான். வேதம் சொல்லுகிறது, அந்த ராஜா என்ன பண்ணானா, நான் கெட்டவன் தெரியும், அநீதியானவன் தெரியும், ஆனாலும் இந்த அம்மா என்னை ஓயாம தொந்தரவு பண்ணுது, இந்த அம்மா இனிமே என்னை வந்து தொந்தரவு பண்ணாதபடிக்கு அந்த அம்மாவுக்கு நியாயமான ஒரு தீர்ப்பை நான் செய்யணும்னு சொல்லி தன் உள்ளத்துக்குள்ளே சொல்லி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஏசப்பா சொல்றார், அந்த பொல்லாத ராஜாவே இப்படி செய்யணும்னு நினைக்கும் போது, என்னை நோக்கி இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிற என் பிள்ளையோட விஷயத்துல நான் நன்மையானதை செய்யாமல் இருப்பேனோ, சீக்கிரமாய் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, சோர்ந்து போகாமல் காத்திருக்கும் போது, உறுதியாய் காத்திருக்கும் போது, நீர் என்னை ஆசீர்வதித்தால ஒழிய, என் ஜபத்துக்கு பதில் கொடுத்தால ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்தை யார் ஒரு இறுக பிடித்து காத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவருடைய ஜபத்தை கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஜபத்துக்கெல்லாம் நம்ம ஏசப்பா பதில கிட்ட அவர்கிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும்னா இன்னைக்கு நமக்கு ஜபத்தில் ஒரு பொறுமை அவசியம், காத்திருக்குதல் அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. நீங்கள் கத்திரமாக பொறுமையாக காத்திருந்து பாருங்கள், அப்போ நிச்சயம் உங்கள் ஜபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்வீங்க என்று வேதம் சொல்லுகிறது. நான்காவது கடைசியாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகள் போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். நான்காவதாக கடைசியாக ஏன் கர்த்தருக்கு காத்திருக்கணும்? ஒரு புது பலனை அடைவதற்காக. வேதம் சொல்லுகிறது, ஒரு புது பலனை அடைவதற்காக. ஏன் புது பலனை அடையணும்? அதை ஆண்டவர் எதோடு ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்க. புது பலனை அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடைத்து நீங்க எழும்புவீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த கழுகை பத்தி எத்தனை பேர் நீங்க கவனிச்சிருக்கீங்க? கழுகு எப்பவுமே 10,000 அடி உயரத்துல பறக்குமா. என்னது? கழுகு 10,000 அடி உயரத்துல பறக்கும். அந்த கழுகோடைய ஒரு ரெக்கை அப்படி விரிச்சதுன்னா இந்த பக்கம் 8 அடிக்கு நீட்டும், இந்த பக்கம் ஒரு 8 அடி. அப்போ 8 8 எவ்வளோ வருது? 16 அடி. அதுதான் கழுகோட இது. அந்த மாதிரி ஒரு கழுகை நம்மளாம் பார்த்து, நானே பார்த்ததில்லை, ஆனால் இதுதான் ஒரு கழுகோடைய உடல் அமைப்பு. நல்லா புரிந்து கொள்ளும். 10,000 அடி உயரத்தில் இருந்தாலும்
அது அவருடைய கண் பார்வை அவ்வளோ தெளிவாக இருக்கும், அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அவ்வளோ உயரத்தில் இருக்கிற அந்த கழுகுக்கு கீழே ஓடுற பாம்பு, எலி எல்லாமே தெரியும். தன்னுடைய உணவு கீழே போச்சுன்னா உடனே அங்கேருந்து ஷார்ப்பாக வந்து அந்த பொருளை அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும். நல்லா யோசித்து பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, அந்த கழுகு உயரமான இடத்துல தான் கூடு கட்டும். உயரமான இடத்துல தான் கூடு கட்டும். தன்னை விட உயரமாக இருக்கிறத பார்க்கவும் அதால் முடியும். அப்போ கழுகோட கேரக்டர் நல்லா பாருங்கள். இந்த கழுகு 30 வயது ஆகும்போது அதனுடைய பலன் குறைஞ்சி போயிடும்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுமா, நேராக போய் யாருடைய நடமாட்டமும் இல்லாத ஒரு கண்மலை, அந்த மலை இடத்துல போயிட்டு அது போய் ஒரு 5-6 மாதம் அந்த இடத்துல இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய உடம்பு எப்படி ஆயிரும்னா, நீங்கள் இந்த கோழியை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற இடத்த பார்த்தீங்கன்னா மிஷினில் போட்டு எடுத்தால் எப்படி இருக்கும், அது ரெக்கெல்லாம் போயிட்டு ஒன்றும் இல்லாமல் வெறும் ஸ்கின்னு மட்டும் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி அதனுடைய உடம்பு ஃபுல்லாக ஆகும். சில நேரத்தில் சில ரெக்கைங்க விழாது. அதனால் என்ன பண்ணோன்னா, அது தன்னுடைய அழகால் அந்த ரெக்கைகளை கொத்தி பிடுங்கி அது தூக்கி எறியும். ஒரு ரெக்கை கூட இருக்காது. அதோட அழகு கொண்டு எல்லாமே ரத்த கலரியாக இருக்குமா. ஆனால் அந்த 5-6 மாதம் கழித்து அதுக்கு புதுசாக ரெக்கை முளைக்கும், அதுக்கு புதுசாக அழகு உண்டாகும். அப்படி உருவாகிறதுக்கு பேர் தான் ராஜாளி கழுகுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 30-40 வருஷம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கழுகு அதனுடைய பலன் பயங்கரமாக இருக்குமா, அதனுடைய பவர் பயங்கரமாக இருக்குமா. முன்னாடி இருந்தது காட்டிலும் அதனுடைய வல்லமை பெருசாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார் பாருங்க, புது பலனை அடைவீங்க. எது போல புது பலனை அடைவீங்க? நீங்கள் கழுகு போல சட்டைகளை அடித்து எழும்புவீங்க. நீங்கள் ஒரு வாட்டி பலனை இழந்திருக்கலாம், நீங்கள் கத்தர் கொடுத்ததை இழந்திருக்கலாம், கத்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம். இந்த கழுகை போல ஒரு 30 வயசுக்குள்ளார அவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தை இழந்து நீங்கள் மொட்டையாக இருக்கலாம், வெறுமையான பாத்திரமா மாறி இருக்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க கத்தர் கொடுத்த அபிஷேகத்தை இழந்திருக்கலாம், வல்லமையை இழந்திருக்கலாம், ஜபத்தை இழந்திருக்கலாம், வசனம் வாசிக்கிறதை இழந்திருக்கலாம், நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல பூஜ்யமா மாறி இருக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே என் பாதத்துல நீ காத்திரு, என் பாதத்துல நீ காத்திருந்தா நீ இழந்த எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப கொடுத்து, அதுவும் எப்படி கொடுப்ப, புதுசா கொடுப்பேன். நீ இழந்த பலனை உனக்கு புது பலனாய் நான் கொடுத்து உன்னை திரும்பவும் அடித்து எலும்ப பண்ணுகிற உன் தேவனாகிய கர்த்தர் என்று அவர் நம்மோடு கூட பேசுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க கழுக போல சட்டைகளை அடித்து எழும்பணும்னா இன்னைக்கு கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கணும். பாருங்க, வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். என்ன சொன்னாரு பாருங்க, ஏற்கனவே அவன் வச்சிருந்ததுதான், அதெல்லாம் சத்ரு ஓட்டிட்டு போயிட்டான், எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான், எல்லாத்தையும் சூறையாடிட்டு போயிட்டான். இப்ப ஒண்ணுமே இல்லை, வெறுமையான ஒரு சூழ்நிலையில தாவீது இருக்கும்போது அவன் கர்த்தருடைய பாதத்துல காத்து இருக்கலாம். என் ஆண்டவரே, எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாய் நிற்கிறேனே, நிராயுத பாணியா இருக்கிறேனே, என் மனைவி இப்பொழுது என்கிட்ட இல்லை, என் பிள்ளைகள் இல்லை, நான் சவதரித்தது எல்லாம் போய் இன்னைக்கு ஓட்டாண்டியா நிற்கிறேனே, நடுத்தெருவில் நிற்கிறேனே, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கர்த்தருடைய பாதத்துல கேட்கும்போது அந்த கழுகை போலதான் அவன் எல்லாத்தையும் இழந்திருந்தான். ஆனாலும் புது பலனை கொடுக்கிற தேவன், கழுகை போல சட்டைகளை அடித்து திரும்ப ஒரு ஓட்டத்தை புதுப்பித்து கொடுக்கிற தேவன் இப்போது தாவீதுக்கு சொல்றார். என்ன சொல்ற, நீ போ, நீ அவனை போய் பின்தொடரு, எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இப்போ 19ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். நல்லா கவனிச்சிங்களா? அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கும் போது என் அன்பு தேவ பிள்ளைகள், நீ ஒருவேளை கர்த்தர் கொடுத்ததெல்லாம் நீ இழந்திருக்கலாம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம், வேலை இழந்திருக்கலாம், வருமானத்தை இழந்திருக்கலாம், உன் சுகத்தை இழந்திருக்கலாம், உன் பலத்தை இழந்திருக்கலாம், உன் சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், நல்ல வாழ்க்கையை இழந்திருக்கலாம், நல்ல வேலையை இழந்திருக்கலாம், நல்ல வருமானத்தை இழந்திருக்கலாம், நீ ஒண்ணுமே இல்லாம தனித்தவனா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கிறது மாத்திரம் உங்ககிட்ட இருந்தா உன்னை போல அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை. ஏன்? ஆண்டவர் சொல்றார், நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவ, ஒரு புது பலனை அடைவ, திரும்ப கழுக போல சட்டைகளை அடித்து நீ உயர எழும்பி பறப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்க.
இன்னொரு இடத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், அது மாட்ட வாசித்து நம்ம ஜெபிப்போம். எரேமியாவோ 18ஆம் அதிகாரம் 1-6 வசனத்தை வாசிங்க. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நல்லா நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. எரேமியா கர்த்தருடைய வார்த்தை கேட்டு குயவன் வீட்டுக்கு போறாரு. குயவன் வீட்டுக்கு போகும்போது அங்கே குயவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? ஒரு மண் பாண்டத்தை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நல்லா கவனிங்க, மண் பாண்டத்தை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, அவர் கையால் செய்து கொண்டு இருக்கும் போதே அது கெட்டு போச்சு. நல்லா கவனிச்சுங்க, கெட்டு போச்சு. அப்புறம் அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வணைந்தான். அவன் அதை அப்படியே விட்டுலையா? அவன் எரேமியா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குயவன் என்ன பண்ணாராம்? திரும்பவும் அந்த கெட்டு போன மண்பாண்டத்தை அப்படியே தூக்கி எரியாம, அதை விட்டு விடாம, அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, அது இனிமேல் வேண்டான்னு சொல்லி அதை அவன் தூக்கி எரிந்து விடாம அவன் என்ன பண்றானா? திரும்பவும் அதை சரியாக வணைந்து ஒரு நல்ல ஒரு மண் பாண்டமாக அவன் அதை உருவாக்கி அந்த இடத்துல வைப்பதை அங்கே எரேமியா பார்க்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? அவன் கெட்டு போச்சுன்னு அதை தூக்கி எரியாம திரும்ப அது ஒரு நல்ல பாத்திரமா உருவாக்குனது போல கெட்டு போன உன் வாழ்க்கையை என்னால உருவாக்க முடியாதோ? நீ இழந்து போனதை திரும்ப என்னால கொடுக்க முடியாதோ? நீ வாழ்க்கையில கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிற உன் சூழ்நிலை என்னால மாற்ற முடியாதோ? உன் வேதனையை மாற்ற முடியாதோ? உன் நிந்தையை மாற்ற முடியாதோ? உன் அவமானங்களை மாற்ற முடியாது. என்னால முடியும். நான் திரும்ப உன்னை நல்ல ஒரு பாத்திரமாக வணைந்து உன்னை ஆசீர்வாதமான பாத்திரமாக எடுத்து நான் பயன்படுத்த என்னால கூடும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, குயவனாகி ஏசப்பா நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களோடு கூட தான். ஒரு வேளை நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு வராமல் இருந்திருக்கலாம் சில காரியத்தில். இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறா. என் மகனை உன்னோடு கூட பேசுகிறா, என் மகளை உன்னோடு கூட பேசுகிறா. நீ கெட்டு போயிருக்கலாம், ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், நான் திரும்ப உன்னை வணைவேன், நான் விட மாட்டேன், உன்னை ஆசீர்வாதமான பாத்திரமா மாற்றாம விட மாட்டேன். நீ புது பலனை அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து நீ எழும்பும் வரை நான் உன்னை விட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறா. நீ எத்தனை பேர் இது எனக்கான வசனம் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருந்து கண்களை மூடுவோமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட முகமுகமாய் பேசியிருக்கிறா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து அவரை திரும்ப எழும்புவார்கள். என் பிள்ளைகளே, உங்களை திரும்ப நான் கட்டுவேன், திரும்ப கட்டுவேன். நீங்கள் விழுந்து போயிட்டீங்களா? சோர்ந்து போகாதீங்க, திரும்ப கட்டுவேன். நீங்கள் தோற்று போயிட்டீங்களா? சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க, துக்கப்படாதீங்க. நான் திரும்ப உங்களை கட்டுவேன். உனக்கு புது பலனை தருவேன். இதுவரைக்கும் இருந்த பலன் வேற, இதுக்கப்புறம் கர்த்தர் கொடுக்குற பலன் வேற. நீங்கள் எத்தனை பேர் அதை வாஞ்சிக்க போறீங்க? தோல்வியை ஜெயமாக மாற்ற விரும்புகிற எத்தனை பேர்? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற விரும்புகிற எத்தனை பேர்? உங்கள் போராட்டத்தை ஜெயமாக மாற்ற விரும்புகிறீர்கள் எத்தனை பேர்? உங்கள் சூழ்நிலையை மாற்ற விரும்புகிற எத்தனை பேர்? உங்கள் துக்கத்தை ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறீர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறா. என் பாதத்தில் காத்துரு, என் மகளை நீ காத்துரு, என் மகனை நீ காத்துரு. நீ எதை இழந்தாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறத மாத்திரம் இழந்து விடாத. அது உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து விடும். நீ இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப கொடுக்கும், வாழ்க்கையை திரும்ப கொடுக்கும், நீ தொலைச்ச எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க வல்லமை உள்ளது கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பாதம். அதனால தான் வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவாங்க அவரை தேடுறதை விடவே இல்லை, தேடுறதை விடவே இல்லை. அடி விழுந்தாலும் அங்கே தான் வந்து நின்னாங்க, உத விழுந்தாலும் அங்கே தான் வந்து நின்னாங்க, கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்தாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு தெரியும், ஏசப்பாவுடைய சமூகம் என்ன தள்ளாது, ஏசப்பாவுடைய சமூகம் என்ன வெறுமையாக அனுப்பாது, ஏசப்பா நிச்சயம் என்னை ஆசீர்வதிப்பான்.
நிச்சயம் எனக்கு விடுதலை தருவார். என் சூழ்நிலைகளை மாற்ற எனக்கு ஒரு வாசலை திறப்பார். நான் இப்படியே இருப்பது என் தேவனுக்கு சித்தமல்ல. நீ கண்ணீரோடு இருப்பது தேவனுக்கு சித்தமல்ல. நீ வேதனையோடு இருப்பது தேவனுக்கு சித்தமல்ல. நீங்க கர்த்தர் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். என் தேவ பிள்ளையே, நீ இழந்தது எதுவா இருந்தாலும், நீ வாழ்க்கையை கூட தொலைச்சிருக்கலாம், நீ பிள்ளையை தொலைச்சிருக்கலாம், உன் சந்தோஷத்தை தொலைச்சிருக்கலாம், நல்ல எதிர்காலத்தை தொலைச்சிருக்கலாம். எல்லாத்தையும் இழந்து தனித்தவளாக நீ விடப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். என் மகளே, என் மகனே, கலங்காதே, திகையாதே. நான் ஒரு நல்ல குயவன். நிச்சயம் கெட்டுப்போன வாழ்க்கையை திரும்ப நான் மாற்றுவேன். கெட்டுப்போன சந்தோஷத்தை திரும்ப நான் உயிர்ப்பிப்பேன். கெட்டுப்போனவனுடைய எல்லாவற்றையும் திரும்ப நான் உனக்கு கொடுப்பேன். நீ இழந்து போனது ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள நான் உனக்கு வாசலை திறப்பேன். அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். அடைக்கப்பட்ட காரியங்கள் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. அது கர்த்தருடைய கரத்தினாலே உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு விஷயம் நீ தாழ்த்தி ஒப்பு கொடுப்பாயா? நீ ஒரு தீர்மானம் பண்ணுவாயா? இனிமே நான் ஏசப்போடு சமூகத்தை தேடுவதை நான் கசப்போடு இருக்க மாட்டேன், சோர்வோடு இருக்க மாட்டேன். என்னை ஜெபின்னு சொன்னாதான் நான் ஜெபிப்பேன் அல்ல. நானே ஜெபிப்பேன், நானே தனியாக நிற்பேன், ஜபத்தில் நிற்பேன், முழங்காலில் நிற்பேன், மணிக்கணக்கில் தேவ பாதத்தில் காத்திருப்பேன். அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது நான் செய்ய வேண்டியது அவர் எனக்கு சொல்லிக் கொடுப்பா. அவருடைய பாதத்தில் நான் காத்திருக்கும் போது எனக்கு என் தேவன் நான் செய்ய வேண்டியது எனக்கு சொல்லிக் கொடுப்பார். அவர் பாதத்தில் நான் காத்திருக்கும் போது கர்த்தர் எனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். என் ஜபத்தை எல்லாம் அவர் கேட்பார். எனக்கு புது பலனை கொடுப்பா, புது வாசலை திறப்பா, புது வல்லமையை திறப்பா. ஸ்திரமாய் முடிவெடுக்க எனக்கு கிருபை செய்வா. தைரியமாய் நடக்க கிருபை, சிங்கத்தை போல நான் நடக்க எனக்கு உதவி செய்வா. ஒப்பு கொடுப்போமா? அவரோடு பேசுங்க, அவரோடு பேசுங்க. என் தேவ பிள்ளையே, இது உனக்கும் கர்த்தருக்கான நேரம். இது உனக்கும் கர்த்தருக்கான நேரம். தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உரிய நேரம் இது. நீ அவரோடு பேசு, அவரோடு பேசு. அவரோட வார்த்தை உனக்கு நேரம் வந்திருக்கு. நீ அவருக்கு என்ன பதில் சொல்ல போற? இப்படியே துக்கத்தோடு தான் இருக்க போறியா? இல்லை துக்கத்திலிருந்து விடுதலை பெற போறியா? வியாதியிலிருந்து விடுதலை பெற போறியா? போராட்டத்திலிருந்து விடுதலை பெறணுமா? அவரோடு பேசு. ஒரு தீர்மானம் பண்ணு. இன்றையிலிருந்து உமக்கு காத்திருப்பேன் ஆண்டவரே சொல்லு. இன்றையிலிருந்து உமக்கு காத்திருப்பேன் ஏசப்பான்னு சொல்லு. அவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணு. கர்த்தர் நோக்கி பார்க்கிறா. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். தாவீது காத்திருந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டவனாக மாத்திரம் இல்லை, அதன்படியே செய்தான் பாருங்க. அதுதான் அவனோட வாழ்க்கையில பெரிய ஜெயத்தை கொண்டு வந்தது. இன்னைக்கு நமக்கு நேரம் ஆண்டவோட வார்த்தை வந்திருக்கு. ஆராதனை தொடங்கிருந்து முடிவு வரைக்கும் எத்தனையோ வார்த்தைகள் வெளிப்பட்டுச்சு. அத்தனை வார்த்தைக்கு யார் ஒருவர் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஒப்பு கொடுப்போமா எல்லாரும்? ஜீசஸ். இந்த வேளையில் நம்ம மத்தியில் இருக்க அருமையான சகோதரி ஜாய்ஸ் அவர்கள் முன்பதாக வந்து ஜெபிப்பாங்க. மகள் ஜெபிக்கும் போது கூட சேர்ந்து நாமும் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா துதிக்கிறோம் ஏசப்பா, மை துதிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவரே மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா இந்த ஆராதனை வேலை முழுவதுமாக உம்முடைய கரம் இருந்து எங்களை வழிநடத்தின கிருபைக்காய் மக்கள் நன்றி ஏசப்பா. உம்முடைய கிருபை, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உம்முடைய சுத்த கிருபை ஏசப்பா. ஒவ்வொரு பகுதியும் நீர் அருமையாய் நடத்தினரே, அதற்காய் மக்கள் நன்றி அப்பா. மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாய் எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஐயா. அப்பா மை துதி
துதிக்கிறோம். அன்னாலை போல கர்த்தருக்கு நாங்கள் காத்திருந்து செபிக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுவீராக. அப்பாமை துதிக்கிறோம் ஐயா. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து பறக்கிற பிள்ளைகளா புது பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தருக்கு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லியிருக்கிறீரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடையும்படியாக எங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஐயா. அப்பா, கழுகுக்கு கொடுத்த பலனை போல எங்களுக்கு பலனை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஐயா. அப்பா, செபத்திலே கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுவீராக. வேத வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுவீராக. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுவீராக. அப்பா, கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு அப்பா உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய சுய புத்தியிலே சாயாதபடிக்கு கர்த்தருக்கே காத்திருக்கிற பிள்ளைகளா எங்களை நீர் வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஐயா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. என்னென்ன காரியங்களுக்கோ நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. நேரத்தை வீணாக செலவழிக்கிறோம் ஏசப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளா இல்லாதபடிக்கு அப்பா எப்பொழுதும் கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளா எங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். அபிஷேகத்தால் நிரப்பும்படியாக செபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு அதை விட்டு விடாதபடிக்கு அதன்படியாய் வாழும்படியாக கிருபை செய்வீராக. அதன்படி நடக்க கிருபை செய்வீராக. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய கிருபை செய்வீராக. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தையை கேட்டு அசட்டியா இருக்காதபடிக்கு மாற்றுவீராக. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. ஆரம்பம் முதல் முடி வரை எங்களை நடத்தின கிருபைக்காய் மக்க நன்றி ஐயா. அப்பா, உம்மை துதிப்போம். இந்த செய்தியை கேட்டு நாங்கள் வீட்டுக்கு சென்றாலும் இந்த செய்தியின்படியாக நாங்கள் நடக்க உதவி செய்யுங்க ஐயா. இந்த வாரத்திலிருந்து எங்களை ஒரு தீர்மானம் எடுக்க கிருபை செய்வீராக. கர்த்தருக்கு நான் காத்திருக்க வேண்டும். முழங்காலிலே கர்த்தருக்காக காத்திருந்து நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா, வேதத்தை நன்றாக வாசிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கும்படியாக அப்பா எப்பொழுதும் கர்த்தருக்கு காத்திருந்து வழிநடத்த எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்பா, இந்த செய்தியை கேட்டு எங்களை நடத்த போற கிருபைக்காய் மக்கு நன்றி. நாங்கள் தீர்மானம் எடுத்து அப்பா அடுத்த வாரம் நாங்கள் வரும்பொழுது சாட்சியாய் நிற்க போற தயவுக்காய் மக்கு நன்றி ஐயா. எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம். கேட்டது கேட்க மறந்தவை எல்லாவற்றையும் நீரே முன்னமே அறிந்திருக்கிற தேவன் ஏசப்பா. அப்பா, எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்து வழி நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய். தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்த்திடுவாய். சிலுவையை சுமந்து
புது பலன் அடைந்திடுவாய் நீ புது பலன் அடைந்திடுவாய் நீ புது பலன் அடைந்திடுவாய் புது பலன் அடைந்திடுவாய் நீ புது பலன் அடைந்திடுவாய் புது பலன் அடைந்திடுவாய் நீ புது பலன் அடைந்திடுவாய் கர்த்தரில் பலன் அடையோ பாக்கியம் பெற்றிடுவாய் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனுக்கு வருவாய் கர்த்தரின் பலன் அடையோ பாக்கியம் பெற்றிடுவாய் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனுக்கு வருவாய் புது பலன் அடைந்திடுவாய் நீ புது பலன் அடைந்திடுவாய் நீ புது பலன் அடைந்திடுவாய் நீ புது பலன் அடைந்திடுவாய் புது பலன் அடைந்திடுவாய் நீ புது பலன் அடைந்திடுவாய் நீ புது பலன் அடைந்திடுவாய் நீ பலன் அடைந்திடுவாய் புது பலன் அடைந்திடுவேன் நான் புது பலன் அடைந்திடுவேன் நான் புது பலன் அடைந்திடுவேன் நான் புது பலன் அடைந்திடுவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.